கிருஷ்ணகிரி அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக மரணக்குழியாக மாறியுள்ள சாலையை தரமான சாலையாக மாற்றிட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலையில் நாட்டு நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கல்லுக்குறி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னமேலுப்பள்ளி, அண்ணா நகர், பெத்தபேலுப்பள்ளி ஆகிய கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் வழியாகத்தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையாக உள்ள இந்த சாலை கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளது. இந்த சாலை வழியாக நாள்தோறும் கனரக வாகனம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்வதால் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் மட்டுமின்றி கிராம மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இந்த சாலையை உடனடியாக தரமான சாலையாக மாற்றிட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மழை காலங்களில் இந்த சாலை மரண சாலையாக மாறி உள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மரண சாலையை உடனடியாக தார் சாலையாக மாற்றிட வலியுறுத்தி சாலையில் உள்ள மரண குழிகளில் நாட்டு நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பேசிய கிராம மக்கள் சுங்கச்சாவடியின் கட்டணத்திற்கு பயந்து சின்னமேலுப்பள்ளி வழியாக செல்லும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். நாள்தோறும் 1000 கணக்கான வாகனம் வந்து செல்வதால் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக மாறி உள்ளது. ஆகையால் கடந்த பல ஆண்டுகளாக மிகவும் மோசமாக உள்ள இந்த சாலையை தார் சாலையாக மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று சாலையில் நாட்டு நடும் போராட்டத்தினை நடத்தியுள்ளோம். இதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அடுத்த கட்டமாக கிராம மக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரை நேரில் சென்று முறையிடப் போவதாக தெரிவித்தனர். இந்த ரோடு வந்து அத்துருமா கோயிலானது கலெக்டரேட்டுக்கு போகுது, ஆர்டி ஆஃபீஸுக்கு போகுது, ஏஆர் குவார்ட்டர்ஸ் போகுது, குந்தாரப்பள்ளி சந்தைக்கு போகுது. அதனால் வந்து போக்குவரத்து வந்து இதில் அதிகமாக போகுது. டோல்கேட் பந்த் பண்ணிட்டாங்களா, இதில் குறைஞ்சபட்சம் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு 500 வண்டி 1000 வண்டி போகுது. அதனால் எங்களுக்கு வந்து டன்னேஜ் ஓவர வண்டிகளாக வருது. 30 டன்னு 20 டன்னு 40 டன்னு இதெல்லாம் வருது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த தார் சாலை வந்து கம்மியாக போட்டதுனால எங்களுக்கு வந்து ரோடு சரியில்லை. அதனால் வந்து ஸ்கூல் பசங்க குறைஞ்சபட்சம் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு 20 வண்டி வருது. 20 வண்டி வருது. அடுத்தது இந்த மாசமாக்குறவங்க வந்து கர்ப்பணி பண்ணிங்க வந்து டைமுக்கு நம்ம போய் சேரும்போதெல்லாம் குண்டும் குழியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த ரோடு வந்து தரமாக போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு முறைக்கு 4 முறை சொல்லி பார்த்துங்க, சொல்லி கேட்கல. அவங்களும் யாரும் வந்து ஸ்டெப் எடுக்கலை. வந்து பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி திருப்பணி எதனா அந்த மாதிரி வந்து ஸ்டெப் எடுக்கலன்னா நாங்கள் இந்த 3 ஊர் அண்ணா நகர், பெத்தமேல்பள்ளி, சின்னமேல்பள்ளி 3 ஊர் ஜனம் கொண்டு போய் கலெக்டரேட்டுக்கிட்ட சாலை மறையில் தான் உட்காரணும். கலெக்டரேட்டுக்கிட்ட தான் உட்காருங்க. இதுக்கு முன்னாடி போராட்டம் தான். இப்போ வந்து நாட்டு போராட்டம் நடத்திருக்குறோங்க. இதுக்கு பின்னாடி சொல்லி அவங்க கேட்கலாம். அடுத்தது கலெக்டரேட் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் தான் போட்டு உட்காருவோங்க.